பொள்ளாச்சியில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்து பயிற்சி. சுமூகமான தேர்தல் நடத்த ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தகவல். ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதையொட்டி தேர்தல் பணிகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை தொகுதியில் பணியாற்றும் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு மின்னணு வாக்கு இயந்திரம் பயன்பாடு குறித்து பொள்ளாச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் இன்று பயிற்சி முகாம் நடைபெற்றது. கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ராமகிருஷ்ணசாமி மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முன்னிலையில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு மின்னணு வாக்கு இயந்திரம் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை தொகுதிக்கான வாக்குச்சாவடி பணியாற்றும் அலுவலர்களுக்கு முதற்கட்டமாக மின்னணு வாக்கு இயந்திரம் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும், மேலும் 2ஆம் கட்ட பயிற்சிகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்றும், தேர்தலில் பணியாற்றும் அலுவலர்களுக்கு முழுமையாக பயிற்சி அளிக்கப்பட்டு கோவை மாவட்டத்தில் சுமூகமான தேர்தல் நடத்த ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் செய்தியாளர்களிடம் பயிற்சியில் செக்டர் ஆஃபீசர்ஸ், ரிட்டர்னிங் ஆஃபீசர்ஸ், அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் முன்னிலையில் இந்த பயிற்சி அவங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. நாளைக்கு தினம் அனைத்து போலிங் ஆஃபீஷியல்ஸ், டிசைடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர் 1, 2, 3 உள்ளிட்ட அனைவருக்கும் அந்தந்த சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒவ்வொரு இடத்துல அவங்களுக்கு முழுமையாக பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இதுக்குண்டான செகண்ட் ட்ரைனிங், தேர்ட் ட்ரைனிங் நம்ம வர காலகட்டத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக வர தேர்தலுக்கு நம்ம போலிங் ஆஃபீஸர்ஸும் முழுமையாக பயிற்சி ஏற்று சுமூகமான தேர்தல் நடக்க எல்லா ஏற்பாடும் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.